காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆரணி ரோடு, திமிரி ஊர், முருகர் கோவில், குமரகுரு பாலமுருகர் கோவில். பார்த்திங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறோம். இந்த கோவில் நான் போயிட்டு 25 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த கோவிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப பசுமையாக இருக்க போகிற வழியெல்லாம். அந்த கோவிலுக்கு நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. பெரிய கோவில், அது மலை மேலே இருக்கிறாரு முருகர். அந்த கோவில் போகிற வழி ஃபுல்லாகவே கடை தான். அதான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்க பாருங்கள். எங்கே கூட்டமும் நிறைய அந்த பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புற எல்லா கூட்டமும் அந்த கோவிலுக்கு வரும். அதான் பார்த்திங்கன்னா கடை நிறைய இருக்கும். எல்லா விதமான திங்ஸும் அங்கே விற்கும். பிளாஸ்டிக் பொருள், அதுக்கப்புறமேட்டுக்கு பானை, எல்லாமே குழந்தைங்க எண்ணெய் பொருள் விளையாடுறதுக்கு அது எல்லாமே விற்கும். நல்ல பெரிய கோவில் அது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். அவர் ரொம்ப வருஷமாக அந்த காலத்துலேருந்தே இருக்குது அந்த முருகர் கோவில். புதுசாக எல்லாம் புதுப்பிக்கலை. இப்போல்லாம் நிறைய கோவில் புதுசாக வந்திருக்குது. அந்த மாதிரி கிடையாது. இது காலங்காலமாக வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் போகும். ஜனங்க நிறைய வேண்டுதல் அந்த கோவிலுக்கு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த முருகருக்கு இந்த வருஷம் நம்ம வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷம்லாம் குழந்தை இருக்கும். அந்தளவுக்கு நிறைய வேண்டுதல். நடக்க முடியாதவங்க எல்லாருக்குமே நல்ல கடல் நம்மளுக்கு பக்தியோடு நம்ம போய் வேண்டிக்கிட்டோன்னா நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது நிறைவேறிடும். அதனால் இந்த முருகர் கோவிலுக்கு பாருங்கள், நிறைய கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். இங்கே நாங்களே 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நானே போயிட்டுருக்கேன். காவடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான். நல்லா விளையாடுறது அந்த மாதிரியும் இருக்குது. ஃபுல்லாக மலை மேலே நிறைய மரம் செடி அந்த மாதிரி ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்த இடம். நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா நம்ம இன்னொரு டைம் வரலாம் இந்த கோவிலுக்கு அப்படின்னு கூட திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கோவிலும் நல்லா பெரிய மலை. படிக்கட்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 500 படிக்கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், பானை, அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விளையாட்டு பொருள், பழங்காலத்து பானைங்க, சட்டி, குழம்பு வைக்கிறது எல்லாமே விற்குவாங்க. தின்பண்டங்கள். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா பேரிக்காய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதேமாரி மொக்காச்சோளம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் அந்த இடத்துல தான் ரொம்ப கிடைக்கும். ஏன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா விளையிறது அப்படியே எடுத்துகிட்டு அங்கே விற்பாங்க. மொக்காச்சோளம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது நாட்டு மொக்காச்சோளம். இங்கெல்லாம் ஸ்வீட் கார்ன் தான் சென்னையில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அங்கே நாட்டு மொக்காச்சோளம் தான் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ் அது. அப்புறம் பெரிய ஆலமரம். அந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா ஆலமரம், ஒரு 4-5 ஆலமரம், நல்லா பெரிய பெரிய ஆலமரம் விழுதோடு அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாக அழகாக இருக்கும். அங்கேயே கோவில்லே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நம்ம போய் மலை மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தோன்னா கீழே அன்னதானமும் இருக்குது. எவ்வளோ இன்றைக்கி ஃபுல்லாக அன்னதானம் தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நான் போயிட்டு காவடி எடுத்துகிட்டு போனோம்ல, போயிட்டு முதல்ல மொட்டையை போட்டாச்சு. மொட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலேயே போனோம். எல்லாம் மேலே ஏறுறோமா. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மேலே போக முடியாதவங்க எல்லாமே கீழவே வச்சு இங்கேயே படையல் போட்டு அப்படியே முருகர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம் படிக்கட்டில். மேலே ரொம்ப தொலைவு ஏறணும். அதாவது சொல்லியிருக்கல 500 படிக்கட்டுக்கிட்ட இருக்குது. ஏறிட்டு மேலே போகணும். 500க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தோராயமாக தான் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லலை. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல சக்தி வாய்ந்த கோவில் இந்த முருகர் கோவில். நல்ல இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. நீங்களும் வாங்க. ரோடு அதான் ஆரணி ரோடு, ஆற்காடு பக்கத்தில். ஊர் பேர் பார்த்திங்கன்னா திமிரி. நான் 2வது வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நல்லா பார்த்துட்டே வாங்க. அவ்வளோ ஜனம், சரியான ஜனம். கால் வைக்கவே இடம் இல்லை எங்களுக்கு, அந்த மாதிரி கூட்டம். ஆனால் நானும் ரொம்ப வருஷம் ஆனதுனால எல்லாமே மறந்தே போச்சு. இதான் புதுசாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஏறி போகிறோம்ல, அங்கே விநாயகர் தான் ஃபஸ்ட்டு. விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இது மலை மேலே எடுக்கிறேன் பாருங்கள், ஷூட் பண்ணுறேன். மேலேருந்து நல்லா பயங்கர பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கேருந்து கீழே இறங்கவே மனசு இல்லை. அந்தளவுக்கு சுற்றி பார்த்தோன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு நல்ல பசுமையாக அழகாக இருக்குது. அங்கேயே உட்காந்துட்டோம் நாங்கள் அந்த மலை மேலேயே. பாருங்கள், போகிற வழி மக்கள் எல்லாம் இப்படி தான் போகிறாங்க.
அப்படியே நின்று அங்கே ஷூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். வந்து பாருங்கள், நீங்களும் பயனடைங்க.